ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 26ஆம் தேதி வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் நமக்கு துவங்க இருக்கிறோம். இது ஒரு கட்டண கலந்தாய்வு. இதனை பற்றி விவரம் அறிந்து கொள்ள 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கலந்தாய்வு வந்து உங்களுக்கு பயன்படும். இது பையர் செல்லர் அப்படின்னு பாகுபாடு இல்லை. ஏன்னா நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய அப்சர்வேஷன் தான் நம்மளுடைய இந்த ட்ரைனிங்கு. அதனால் பை செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது, வரைபடம் கண்டிப்பாக இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த கலந்தாய்வில் இருக்காது. அதனை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க. வாங்க இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25ஆம் தேதி ஜூலை மாதம் 2025. இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம என்னென்னா ஒரு நியூஸ் பேஸ்லேயோ வேர்ல்டு மார்க்கெட்டோட பேஸ்லேயோ FIDI டேட்டா பேஸ் பண்ணியோ எதுவுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அதனால் ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஓப்பன் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜியை நம்ம உள்ளே கொண்டு வரணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பின்பற்றுறதில்ல, நீங்கள் வந்து பின்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இங்கே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதனால் இது வந்து ப்ராபபிலிட்டி தான், இதுபடி கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வந்துட்டு நமக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது தான் நமக்கு மிக முக்கியம். இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு இம்ப்ளைலாட்டி குறைவாக இருக்கும்போது ஒரு 100 to 150 புள்ளிகளாக இருக்கும், மற்றபடி அது ஜாஸ்தி. அப்போ மினிமம் 100 to 150 புள்ளிகளை நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்றைய தினத்தோட டேட்டா, இது நேற்றைய தினத்தோட டேட்டா. அப்போ நேற்றைய லோ அப்படின்னு பார்த்தா 25,000 நமக்கு 18, இன்றைய ஹையே நமக்கு 25,010. அப்போ இங்கே நமக்கு என்ன விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரேடு நடந்தது ஃபுல்லாகவே எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் அப்படிங்கிறது இங்கே கொடுத்தாச்சு. எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் ட்ரேடு நடக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே பேஸ்டு லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா நேற்று லோவுக்கு கீழே அவங்க ட்ரேட் நடக்கிற வர, அப்போ இங்கே வந்து இன்னும் பலம் சேர்க்க வேண்டும் என்றால் ஓப்பனுக்கு கீழேயும் எஸ்டர்டே லோவுக்கு கீழேயும் இருக்கிற வர புட் செல்லர் பேனிக் ஆவாங்க அப்படின்னு லாஜிக் எடுத்துக்கலாம். நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே டேட்டாஸை நீங்கள் வந்துட்டு இங்கே பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஹை நமக்கு வந்து 0 பாயிண்ட், ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் டு ஹை. அப்போ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னா ஓப்பன் டு லோ லெக்கு தான் நம்மளுக்கு என்ன ஆகலாம், பெருசாகலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த முக்கியமான பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த விஷயத்தை ஒன்று நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு என்னடா ஒரு டீ கப்பு மாதிரி இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். இந்த இடம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லோ பேஸ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கிருந்து மார்க்கெட் மேலே வர்றாங்க, இதை வந்து நம்மளுக்கு ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டலை. அப்போ இந்த இடம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலாம். அப்போ மார்க்கெட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ரெக்கவர் பார்த்துருக்காங்க. மீண்டும் இந்த லோவை பிரேக் பண்ணும்போது இதற்கு கீழேயே இருக்கும் பட்சத்தில் இந்த கேப்போட பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா புட் செல்லர் பயப்பட போகிறாங்க. அப்போ இதை கட் பண்ணிட்டு திருப்பி மேலே வந்துருந்தா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்போ இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அடிப்படையில் நீங்கள் வந்து பார்க்கணும். அது நடக்கலைன்னா லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு கம்முன்னு அதுக்கப்புறம் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். 3-4 டைம் பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரேட் ஆகிடும். அப்போ இதை வந்துட்டு என்ன நடந்தது, அப்போ இன்றைக்கி காலையில் போட்ட லோவை நமக்கு வந்துட்டு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்காங்க. மீண்டும் அந்த லோவை பிரேக் பண்ணக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். மார்க்கெட் அந்த லோவுக்கு மேலே திருப்பி வரவில்லை. அப்போ வராத பட்சத்தில் இங்கே என்ன ஆயிருக்குன்னா புட் செல்லர் மட்டும்தான் பேனிக் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே உறுதியாயாச்சு.
அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் எங்காகும், திருப்பி கீழே லோ தான் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரேஞ்ச் வந்து ஹை டு லோ. அப்போ நமக்கு லோ டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் கை கொடுத்தனால ஓப்பன் டு லோ லெக் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்கணும். 204 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க மார்க்கெட் ஹையிலிருந்து. நமக்கு ஆவரேஜ் எவ்வளோ பார்ப்போம், 100 டு 150 புள்ளி பார்ப்போம். ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது மார்க்கெட்டோட நேற்றைய டேட்டாஸை நம்ம பார்க்கணும். இது வந்து நேற்றைய டேட்டாஸோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் கிடைக்கும். இது நேற்றைய ஸ்க்ரீன்ஷாட். இந்த 2500 இந்த 2500 ஏன் நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நமக்கு காலுக்கும் புட்டுக்கும் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்ட்ரைக். நம்ம எப்போவுமே ஏடிஎம் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் உடனே ஸ்பாட்டோ ஃபியூச்சரோ பேஸ் பண்ணி எடுப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா வீக்லி கான்ட்ராக்டோட, இப்போ இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கனால நீங்கள் மந்த்லி எக்ஸ்பெரியே நீங்கள் போய் ரேட்டு பார்க்கலாம். ஆனால் நமக்கு வந்து வீக்லி அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுனால பார்க்குறதுனால வீக்லி கான்ட்ராக்டில் யார் வந்து இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்கள டேட்டாஸ். இது வந்து நேற்று நம்ம எடுத்த டேட்டா, இன்றைக்கி எடுத்த டேட்டா கிடையாது, நேற்று டேட்டா. நேற்று டேட்டாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், புட் செல்லர் பேனிக் ஏரியா, கால் செல்லர் பேனிக் ஏரியா. புட் செல்லர் என்ன பண்ண போகிறாங்க, 24,970க்கு கீழே. இது ஸ்பாட்டா ஃபியூச்சரா அப்படின்னு டவுட்டே வேண்டாம். சப்போஸ் ஸ்பாட்டும் சரி ஃபியூச்சரும் சரி இதற்கு கீழே இருந்தால், இல்லை ஸ்பாட் மட்டும் இதுக்கு கீழே இருக்குது, ஃபியூச்சர் இதுக்கு மேலே இருக்குது, இது மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்து பழகணும். அப்போ இது வந்து கால் செல்லர் பேனிக் ஏரியா. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, 25,018. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஃபுல்லாகவே ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்ப்பதற்கு நிறைய பேருக்கு இன்னும் இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக பார்க்க தெரியல அப்படிங்கிறதுனால தான் இதை நான் மிங்கிள் பண்ணி நான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24,970க்கு கீழே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம புட் செல்லர் பேனிக் ஏரியாவுக்கு நமக்கு இம்ப்ளைட் ஆயிடுச்சு. அதாவது அப்போது இங்கே லாங் ஸ்ட்ரடல், அடுத்து வந்து ஷார்ட் ஸ்ட்ரடல் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா இந்த டேட்டாஸ் 24,853, 25,347. இப்போது இந்த ரேட்டுக்கு கீழே போச்சு அப்படின்னா நமக்கு கால் புட் ரெண்டு சேர்த்து பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும், செல் அடித்தவங்களுக்கு லாஸும் வரப்போகுது. அப்போ இந்த டேட்டா, அப்போ நமக்கு இந்த 970 கட் பண்ணதுக்கப்புறம் எதை நோக்கி பயணம் அப்படிங்கிற போது இங்கே நம்மளுக்கு அழகாக இங்கே தெரியுது. 24,970, 24,853 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, அடுத்தது இன்றைக்கி ரேட். இது வந்து நேற்று நம்ம கொடுத்த டேட்டாஸ், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் நமக்கு வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா 123 காமன் ஏடிஎம். இங்கே நம்ம எல்டிபி தான் நமக்கு க்ளோசிங்காக கிடச்சிருக்கான கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பே சொன்னோம் செட்டில்மெண்ட் வரும், நீங்கள் இதைத்தான் நீங்கள் பேஸ் பண்ணிக்கணும். எனக்கு நான் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடுறதுனால லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை நான் மையமாக வச்சு எடுக்கிறேன், அதனால் நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த டேட்டாஸ் படி நமக்கு 123 ரூபாய். இன்றைக்கி ஹை லோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹை ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு காலுடைய ஹையும் புட்டோட லோவையும் எடுத்துக்குவோம். இது வந்து நான் மீட்டிங் ஏரியாவாக இந்த ஸ்ட்ரைக் இருந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 25,036 அப்படிங்கிற டேட்டா நமக்கு ஃப்யூச்சரோட ஹை அப்படிங்கிற டேட்டாவாக கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்யூச்சரோட ஹை 25,024, லோ வந்து 24,831. இங்கே நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இருக்கும்போது சின்ன இம்ப்ளைட் வாலிட்டி டைம் வேல்யூ டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்துட்டு சின்ன வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் இப்படி தான் நம்ம எடுத்து ஆகணும் அப்படிங்கிறனால. அப்போது ஃபியூச்சரோடது 24,831 லோ, 25,024 ஹை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், லோவா 24,824, ஹை 25,036, ஒரு 10 பாயிண்ட் தான் நமக்கு டிஃப்ரெண்ட். ஆனால் நமக்கு இப்படி தான் நம்ம வந்துட்டு இதனை டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் ப்ரீமியம் கிடச்சிடும். இதை வந்து ஷார்ட் ஸ்ட்ராடலும் பண்ணியிருக்கலாம், லாங் ஸ்ட்ராடலும் பண்ணியிருக்கலாம், நமக்கு அது முக்கியம் இல்லை. எல்டிபி, டோட்டல் எல்டிபி ப்ரீமியம் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கப்போ புட்டோட ப்ரைஸ், சாரி இது காலோட ப்ரைஸ், இது புட்டோட ப்ரைஸ். அப்போது 330 ரூபாய், நேற்றைய அடிப்படையில் 246 ரூபாய். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 84 ரூபா டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு.
அப்போது இந்த 84 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நேற்று இந்த ரெண்டுமே 25 100 காலையும் 100 புட்டையும் ப்ரீவியஸ் க்ளோஸில் பண்ணியிருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் வரும். நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ் பண்ணி கால்குலேஷன் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அதனால் அந்த இடத்துல க்ளோசிங்கில் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தால், லாங் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தால் நமக்கு 84 ரூபாய் இப்போ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட். இதே ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தாங்க, நேற்று வந்து 25 100 கால் 100 புட்டை ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 84 ரூபாய் லாஸில் இருக்கிறாங்க. இது வந்துட்டு பார்க்கணும். அப்போ இது என்னென்னா எல்டிபி ப்ரீமியம், ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரீமியம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருந்ததுன்னா, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா இதை வந்து லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறவங்களுக்கு லாஸும் அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே உல்ட்டாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த எல்லையை தாண்டாத வர பாசிட்டிவ் அப்படின்னு வராத வர லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு லாஸ், ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்க ஜாலியாக கால் மேலே கால் போட்டு இருந்துக்குவாங்க. அப்போ தானே கால் போட்டு ட்ரேட் பண்ண முடியும். அப்போது இந்த பேஸில் நம்ம பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி 24,850 இதை நான் எடுத்துருக்கிறேன். இது ஏன் எடுத்தேன் அப்படின்னா கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ இதோட டேட்டாஸை நம்ம பார்த்து இதற்குண்டான டேட்டாஸை நம்ம எடுக்கிறோம். டேட்டாஸ் எடுக்கிறதுனா நமக்கு வந்து ஷார்ட் ரேஞ்சும் வைட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஷார்ட் ரேஞ்சோட பார்த்தீங்கன்னா கால் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணுறோம். அப்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 24,969 மேலே வந்து கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இங்கே 24,731 டேட்டா வந்து புட் செல்லர் பேனிக் ஏரியாவாக இருக்கும். அப்போ இதை வந்து ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது காலை தனியாக இப்போ லாங் பண்ணியிருந்தாலும் சரி, ஷார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த செல்லர்ஸ் பேனிக் ஏரியானா அப்போ அவங்க செல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்ட்ராடல் அனாலிசிஸ் இப்போ என்னென்னா இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 238 ரூபா வருது. இந்த 238 லாங் ஸ்ட்ராடல் பண்ணாலும் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணாலும் சரி, இதோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 24,612 25,088. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாளைக்கு டேட்டாஸ் பார்க்கணும். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச், இது வைட் ரேஞ்ச். அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஒன் சைடாக ஆகணும், ஆகலை அப்படின்னா இந்த ஏரியாவை கடக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த ஏரியாவுக்கு உட்பட்டு இருந்தால் மார்க்கெட் வால்டையில் இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கால் செல்லரும் பயப்பில்லை, புட் செல்லரும் பயப்பில்லை அப்படின்னா இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் ப்ராஃபிட் எங்கேயாச்சும் புக் பண்ணணும். அப்போ அந்த நேரம் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, ஷார்ட் ரேஞ்சோட இது நம்ம பார்த்தாச்சு. இப்போ அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அட்டவணை வந்துட்டு மல்டிபிள் ஹெஜ்ஜில் இருக்குது. 24,800 புட், 24,900 புட், 25,000 கால் இருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தா நாளைன்னா நாளைக்கு மார்க்கெட் விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நாளை வர்த்தகம் அப்படின்னா அடுத்த வர்த்தகத்தை நம்ம குறிப்பிடுவோம். இப்போ இதில் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இந்த மூன்றுக்கும் இருந்தால் மார்க்கெட் இறங்குறக்கு வாய்ப்பாக இருக்கும். சப்போஸ் இதை ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக புட் செல்லர் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். புட் செல்லர் டாமினேட் பண்ணால் என்ன ஆகும்? ப்ரீமியம் கரைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் சைடுவே போகலாம், இல்லைனா மார்க்கெட் ஏறலாம். சப்போஸ் அவங்க பேனிக் ஆகிட்டாங்கன்னா ஒன் சைடாக இறங்கலாம். இதுதான் லாஜிக்காக நம்ம பார்க்கணும். அப்போது 24,800 புட், 24,900 புட், 25,000 கால், இதை வந்துட்டு நீங்கள் ஆக்டிவாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஓகே, இது டோட்டல் டேர்ன் ஓவர் பேஸில் நம்ம பார்க்குறோம். டோட்டல் டேர்ன் ஓவர் அதிகமான வேல்யூ. இதில் 24,900 புட், 25,000 புட், 24,800 புட், 24,900 காலை கொடுத்துருக்காங்க. அப்போது 24,900 அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான இடமாக இருக்க போகுது. இந்த கால் போட்டு தான் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இது மல்டிபிள் ஹெட்ஜ்னால இந்த 3 ஸ்ட்ரைக்கை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிங்க. ஆப்ஷன் செயினில் பார்க்க போனால் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன தான் கீழே இறங்கியிருந்தாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப மெதுவாக மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃபெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் அந்த போல் போகக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு 2 வீக்ஸ், அதாவது இப்போ 4 வீக்ஸ் எடுத்துகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். லாஸ்ட் வீக்கோட லோ அதற்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்போ லாஸ்ட் வீக்கோட லோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்தில் பார்த்தாலும் 4 வாரத்தோட லோவுக்கு கீழே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா பயம் க்ரியேட் பண்ணணும். அதுவும் சனி ஞாயிறு லீவ் இருக்குது. அப்போ மோர் தென் மார்க்கெட் என்னதான் இறங்கியிருந்தாலும் கடைசியில் செகண்ட் ஹாஃப் வந்து சைடுவேக்குள்ளே போயிருக்கு. இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். மார்க்கெட் வந்துட்டு இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதனால் அடுத்த வாரத்தோட ஓப்பன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பார்க்கணும்.
இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 25,000 காலில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,100 25,200. புட் சைடு பார்த்தா நமக்கு அவ்வளோ தூரம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. அதனால் மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல, ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் இங்கே இம்ப்ளைடு வாலிட்டி மார்க்கெட் என்ன தான் அடித்து துவைச்சு காய போட்டிருந்தாலும் இங்கே என்னென்னா பயம், புட் செல்லர் பயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெருசாக தென்படலை. ஏன்னா செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஹியூஜ் செல் ஆஃப் வந்திருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு லோ, அதாவது லாஸ்ட் வீக்கோட லோக்கு கீழே ட்ரேட் நடக்கிறாங்கன்னா அது வரணும். அப்போ இதில் என்னென்னா மார்க்கெட்டை வந்துட்டு அடுத்த வாரம் ஓப்பன் கீழே இருந்து ஏதாச்சும் புட் செல்லர் நான் பயப்படலாமான்னா கண்டிப்பாக பயப்படலாம். பயப்பட்டால் மார்க்கெட் கீழே வந்துடும். அப்படி பயப்படக்கூடிய சூழ்நிலை அவங்க போகலை அப்படின்னா மார்க்கெட் சைடுவே இல்லைன்னா மார்க்கெட் ஏறக்கும் வாய்ப்பாக இருந்திருக்கும். இந்த 3 ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், இந்த 3மே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அது 3மே நம்ம சொல்லிட்டோம். அதனால் இதை வந்து நம்ம கிளைம் பண்ணுறக்காக இல்லை, என்ன அந்த இடத்துல நடக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்காக எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இதன் அடிப்படையில் பார்க்கலாம். மார்க்கெட்டோட நியூஸ் பேஸ்டோ வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்டோ எஃப்ஐ டேட்டாவோ இல்லாமல் முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்குறதுனால உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.